வணக்கம். தக்கோலம் அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் உடனாகிய மன்னாதீசுவரர் திருக்கோவில் குடமுழக்கத் திருவிழா வரும் ஜூன் 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகம் நடைபெறும் இக்கோவிலின் சிறப்பு அம்சங்கள் குறித்து தக்கோலம் திரு பாபு சிவாச்சாரியார் அவர்கள் எடுத்துரைக்கும் காணொளி பின்வருமாறு. தொண்டை மண்டல 32 சிவஸ்தலங்கள். இது தீண்டா திருமேனியில் தமிழ்நாட்டில் 12வது ஸ்தலம். தேவாரம்பாடி திருத்தலம். இவ்வாலயத்தில் 7 அம்பாள் கோயில் இருக்குது. அந்த 7 அம்பாள், இந்த அம்பாள் ஒரு பச்சையம்மன் ஒரு சிறப்பு. இந்த ஆலயத்தில் உள்ள இந்த மகா புராதனமான பச்சையம்மன் ஆலயம் மிகவும் சிறப்பாக திருப்பணி நடந்து இப்போது குடமுழக்க நன்னிவிரட்டு விழா நடக்கப் போகிறது. ஆனி 3ஆம் தேதி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக வைபவம் நடக்க இருப்பதால் ஊர் மக்களும் மற்றும் ஆலயத்தினுடைய நிர்வாகமும் ஒன்றாக சேர்ந்து இங்கே மகா குடமுழக்கங்களான சிறப்பு வழிபாடுகள்லாம் ஏற்பாடு செய்து வந்து இருக்கிறார்கள். இதில் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய பச்சையம்மன் குலதெய்வக்கால் ஆலயத்தினுடைய நிர்வாகஸ்தாரும் இந்த பச்சையம்மனுக்கு குலதெய்வமாக இருக்கிறவர் எல்லாரும் வந்து இந்த கோயிலுடைய திருப்பணியில் கலந்து இந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு தங்கால் என்ற பொருள் உதவி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி சுவாமிக்கு இந்த பச்சையம்மனுடைய அருளை பெறவும் மகா கும்பாபிஷேகத்தை கொட்டிருந்து நடத்தி தருமாறும் ஊர் மக்கள் சார்பாக இங்கே எல்லாரும் ஆலயத்தினுடைய நிர்வாக சார்பாக கேட்டிருக்காங்க. இந்த நிர்வாகம் மூலியமாக பச்சையம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்து மண்டலாபிஷேகம் நடைபெறும். அந்த மண்டலாபிஷேகத்திலும் தாங்களும் கலந்து கொண்டு அந்த உபயங்கள் செய்யலாம். இந்த பச்சையம்மனுடைய குலதெய்வங்கள் யார் இருந்தாலும் இவ்வாலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணால் மிகவும் விசேஷம். இந்த பச்சையம்மன் ரொம்ப புராதனமான பச்சையம்மன் ஆலயம். இங்கே வந்து அந்த வளையல் சாத்துறது, இந்த சீமந்தம் பண்ணும்போது பிரார்த்தனை பண்ணிக்கிறது, கல்யாணத்துக்காக கன்னி பெண்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணி மஞ்சள் பச்சை வளையல் சாத்தி பச்சை பாவாடை சாத்தி இவ்வாலயத்தில் உள்ள இந்த பச்சையம்மனை தரிசனம் பண்ணி விட்டு போயிட்டால் நோய்கள் வராமல் துன்பங்கள் எல்லாம் விலகி சிறப்புடன் இருக்க இவ்வாலயத்தினுடைய சார்பாகவும் இந்த கோயிலுடைய நிர்வாகத்திற்கு மிகவும் ஒத்துழைப்பு தருமாறும் ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்கொடை அளிக்க விருப்பம் உள்ளவர்கள் பின்வரும் சிவானந்தம் என்ற பெயரில் உள்ள எண்ணிற்கு நன்கொடை அனுப்பலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.